நாராயணன் தானே கற்பிக்க புராணமுனி வியாசரால் எழுதப்பட்டு மகாபாரதத்தின் மையவான 18 அத்தியாய அத்வைத அமுததாரயார் பிறப்பை நீக்கும் பகவத்கீதையனும் அம்மையே அன்னையே உன்னையே அனுதினமும் வணங்குகின்றோம். மகாபாரதத்தை ஊற்றி ஞான ஒளி தீபத்தை ஏற்றி வைத்த பரந்த மதியனே பாரோரின் குருபரனே வியாசே உம்மை வணங்குகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். சரண் புகுந்தோர்க்கு கற்பகமாய் கரத்தில் பிரம்பேந்தி ஞான முத்ரையுடன் கீதாமுதத்தை கரந்தளித்த கண்ணனை உபநிடதங்கள் யாவும் பசுக்களாம் கரப்பவன் கோபாலநந்தனா மகத்தான பகவத்துபதேசமே பாராமிருதமாம் பருகுவோரெல்லாம் கன்றுகளாம் அதில் பார்க்கையே முதலில் நிற்கும் பாக்கியவானாம் வசுதேவரின் மைந்தனாம் கம்சசாணூரரை அழித்தவனாம் தேவகியின் பேரின்ப கண்ணனாம் குவலயத்தின் குருபரனாம் கண்ணனை வணங்குகின்றோம், வணங்குகின்றோம், வணங்குகின்றோம். திருதராஷ்டிரன் உரைத்தான், தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய கூடியுள்ள என்னவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா? சஞ்சயன் உரைத்தான் அப்போது, ராஜா துரியோதனன் அணிவகுத்த பாண்டவரின் படையை பார்த்த பிறகு துரோணரை அணுகி கூறினான், ஆச்சாரியரே, ஆற்றலுடைய உமது சீடன் திருஷ்டத்யும்னனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் பெருஞ்சேனையை பாருங்கள். வில்லில் வல்ல சூரரான பீமார்ஜுனருக்கு இணையான யுயுதானன் விராடனன் துருபத மகாரதனும் திருஷ்டகேது சேகிதானன் வீரியமிக்க காசிராஜனும் புருஜி குந்தி போஜனும் மனிதருள் மேலான சைத்தியனும் ஆற்றலில் வல்ல யுதாமன்யுவும் வல்லமையுடை உத்தமௌஜசும்
சுபத்ரை திரௌபதி புதல்வர் யாவரும் மகாரதர்களே என் சேனையின் நாயகர்களையும் நம்மில் சிறந்தவர்களையும் நீவில் அறிய உரைக்கின்றேன் கேளீர் இருபிறப்பாளரே தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் கிருபரும் வென்றிட முடியாதவரே அஸ்வத்தாமன் கர்ணனோடு சோமதத்தன் புதல்வனும் மேலும் பல சூரர்களும் எனக்காக உயிர் கொடுப்போரும் பற்பல ஆயுதம் கையாளும் போர்க்கலையில் பின்னோக்கிடாத வல்லவரே பீஷ்மரால் காக்கப்படும் நமது படையோ அளவு அற்றது பீமனால் காக்கப்படும் பாண்டவர் படையோ அளவானது படை வீரர்கள் யாவரும் தத்தம் இடத்தில் நின்றவாறே நீங்கள் எல்லோரும் நிச்சயமாய் பீஷ்மரையே காத்திடுங்கள் கௌரவர்களில் முதியவரும் வல்லவரும் பாட்டனாருமான பீஷ்மரவனை ஊக்குவிக்க சிம்ஹநாதம் சங்கு ஊதினார் பின் சங்குகளும் பேரிகைகளும் தாரைகளும் தம்பட்டங்களும் கொம்புகளும் முழங்கின ஒலிகள் எங்கும் எதிரொலித்தது வெள்ளை குதிரைகள் பூட்டிய உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த அர்ஜுனனும் மாதவனும் தெய்வீக சங்குகள் முழங்கினரே ஜன்யத்தை ரிஷிகேசனும் தேவதத்தத்தை தனஞ்சயனும் பௌண்ட்ரம் என்னும் மகாசங்கை போனாய் வயிறுடை பீமனும் அனந்த விஜயத்தை தர்மனும் சுகோஷத்தை நகுலனும் மணி புஷ்பத்தை சகாதேவனும் குந்தி புதல்வராய் முழங்கினார் வல்வில் வீரன் காசிராஜனும் மகாரதன் சிகண்டியும் கிருஷ்ணத்யும்னன் விராடனும் வெல்ல முடியாத சாத்யகியும் திரிபதன் திரௌபதி புத்திரர்கள் பெரும் தோளுடைய வீர அபிமன்யு நான்கு புறங்களிலும் முழங்குகின்ற தத்தம் சங்குகள் ஊதினரே எங்கும் ஒலித்த சங்கநாதம் விண்ணையும் மண்ணையும் பிளந்ததே திருதராஷ்டிர கூட்டத்தாரில் நெஞ்சையும் அவ்வொலி பிளந்ததே மண்ணாள்பவனே அம்புகள் பறந்து போர் துவங்கும் முன்னே மாருதி கொடியுடை அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி இவ்வாறுரைத்தான் இரண்டு சேனைக்கு இடையில் என் ரதத்தை நிறுத்து அச்சுதா இந்த போர் தொடங்கும் முன் எவருடன் யுத்தம் செய்வது போர் செய்ய விரும்பி நிற்போரை நான் காண வேண்டுமே இந்த போரில் தீய மதி கொண்ட கௌரவர் விருப்பத்திற்காக கூடியிருக்கும் போர் வீரர்களை காணவே உளம் கொண்டேனே கிருஷ்ண பரமாத்மா இரண்டு சேனைக்கு நடுவில் தேரை நிறுத்தினார்
பீஷ்ம துரோணருக்கு எதிரில் அனைத்து அரசர் முன்னிலையில் கூடியிருக்கும் கௌரவரை காண்பாய் எனவே சொன்னார். பிறகு அங்கு பார்த்தனோ தகப்பனார் பாட்டனார் மாமனார் சகோதரன் புத்திரன் பேரன் ஆச்சாரியன் நண்பரை பார்த்தான். மாமனார்கள் நலம் விரும்பிகள் கூடியிருந்த உறவினர்களோடு பந்துக்கள் அனைவரையும் நோக்கிய குந்தி மகன் மேலான இரக்கத்துடன் சோகத்துடன் அர்ஜுனன் கூறினான். யுத்தம் செய்ய கூடியுள்ள உற்றார் உறவினரை நோக்குங்கா. அங்கங்கள் சோர்வடைகிறது, வாயும் வறண்டு போகிறது, சரீரமோ நடுங்குகிறது, மெய்சிலிர்ப்பும் உண்டாகிறது. காண்டீபம் கரம் நழுவ உடலெங்கும் தகித்திட தளர்ந்து நின்றது உடலே, குழம்பி போனது உள்ளமே. கேசவா கேளாயோ, தீய சகுனங்கள் காண்கின்றே, உறவினரை கொல்வதால் மேன்மை ஏதும் காணவில்லை. வெற்றியையும் ராஜ்யத்தையும் சுகத்தையும் நான் விரும்பவில்லை. ராஜ்யத்தினாலும் போகத்தினாலும் வாழ்வதிலும் பயனென்ன கோவிந்தா. எவரவர்க்கென்று நாமெல்லாம் ராஜ சுகபோகம் விழைந்தோமோ, அவர்கள் செல்வமும் வாழ்வும் துறந்து போர்க்களத்தில் நிற்கின்றார். ஆச்சாரியர் தந்தை மகன்கள், அம்மான்கள் பாட்டன்மார்கள், மாமனார் பேரன் மைத்துனர்கள், அவ்விதமே உறவினர்களும். என்னை அவர்கள் கொன்றாலும் நான் கொல்லேன் மதுசூதனா. மூவுலகாளவும் கொல்லாத நான் இம்மண்ணுக்காக கொல்வேனா. இவர்களை கொல்வதால் நமக்கு மகிழ்ச்சி உண்டா ஜனார்தனா. பஞ்சமா பாதகரை கொல்வதால் பாவம்தான் நம்மை வந்தடையும். கௌரவர் மற்றும் நம் உறவினர், இவர்களை நாம் கொல்லத்தகுமோ. சுற்றத்தாரை கொன்று எப்படி சுகம் அடைவோம் மாதவா. பேராசையில் மூழ்கிய மனம் வம்ச அழிவின் தோஷத்தையும், நண்பருக்கு செய்யும் துரோகத்தின் பாதகத்தையும் அறியாவிடினும், இவை அனைத்தையும் தெளிவாய் அறிந்துள்ள நான் பாவத்தில் இருந்து பின்வாங்க வேண்டும் அல்லவா ஜனார்தனா. சனாதன குடும்ப நெறிகளை அழிப்பதால் தர்மங்கள் அழியுமே. தர்மங்கள் அழிவதனால் அதர்மங்கள் சூழ்ந்திடுமே. அதர்மம் மிகுவதால் பெண்கள் பாதிப்படைவார். பெண்கள் பாதிக்கப்படுவதால் வாழ்வு
வாழ்வியல் குழம்பும் வார்ஷ்ணேயா. அதனால் நம் முன்னோர்கள் அன்னம் நீரின்றி வீழ்வாரே. வாழ்வியலை அழித்தவர் நரகமே அடைந்திடுவர். வம்சங்களை கெடுக்கின்ற தீயோர்தம் தீச்செயலால் நிலைத்த சடங்கு சம்பிரதாயம் யாவும் கெட்டழியுமே. குடும்ப நெறி தவறுகிற மனிதரெல்லாம் நரகத்தில் நெடுங்காலம் வசிப்பதை கேட்டதுண்டு ஜனார்த்தனா. பெரும் பாவம் செய்ய முனைந்தோ ஐயோ என்ன சொல்வது. ராஜசுகத்திற்கு ஆசைப்பட்டு சொந்தங்களை கொல்ல துணிந்தோமே. நான் ஆயுதம் இன்றி போரிடாமல் கௌரவர்கள் ஆயுதம் தாங்கியே வந்து என்னை கொன்றாலும் எனக்கதுவே நன்மை தரும். சஞ்சயன் உரைத்தான். போர்க்களத்தில் துயரத்தினால் கலங்கி நின்ற மனதுடைய அர்ஜுனன் அம்பையும் வில்லையும் விட்டுவிட்டு தேர்தட்டினில் அமர்ந்தானே. பகவான் உரைத்தார். அர்ஜுனா, பேடியின் தன்மை அடையாதே. பார்த்தா உனக்கு இது பொருந்தாது. எதிரிகளை வாழ்த்துபவனே, மனச்சோர்வு விட்டு போருக்கழு. அர்ஜுனன் உரைத்தான். இயல்புகள் ஒடுங்கி பலவீனமடைந்து நன்மை இதுவென்று தெரியாமல் குழம்பி உம்மிடம் சரணடைந்த சீடனும் நானே. தயை கூர்ந்தெனக்கு தர்மம் அருள்வீரே. பகவான் உரைத்தார். வருந்தத்தகாததற்கு வருந்தி ஞானியர் போல் பேசுகிறாய். இருப்போர்க்கும் இறந்தோர்க்கும் ஞானியர் வருந்துவதில்லை. சுகதுக்கமும் குளிர் வெப்பமும் போலா புலனின்பங்களின் சேர்க்கை அதுபோலா. வந்து போகும் நிலையற்றதை பொறுத்து கொள்வாய் பாரதா. அணிந்த உடை பழையதெனில் தேவையற்ற அதை நீக்கி புதிய உடை மாற்றி மனம் மகிழ்கின்றோ. உயிர்கள் உடல் பயன் தீர அதை நீக்கி பிறந்திருந்து பல பிறப்பில் பல உடல்கள் கொள்வதே இயல்பேயானதாகும். பிறந்தவன் இறந்திடுவான், இறந்தவனும் பிறந்திடுவான். தவிர்க்கவே முடியாத சூழலில் கவலை கொள்வது சரியல்ல. செயல் செய்யவே உனக்கு அதிகாரம் உண்டு. பலனில் உனக்கு அதிகாரமில்லை. செயலை எனக்கு அர்ப்பணமாய் செய்வாய். பலன் மீது பற்று அற்றிரு பார்த்தனே. தனஞ்சயா, பற்றை விட்டு விட்டு வெற்றி தோல்வியில் சமமாயிரு. யோகத்தில் நின்று செயல் செய். சமத்துவமே யோகமாகும். புத்தியை யோகத்தில் லயமாக்கினான் புண்ணிய பாபத்தை கடந்திடுவாய். செயல்திறன் கலையே யோகமாம். ஆகவே
சமநிலையிலிரு. ஆமைதன் அங்கங்களை உள்ளிழுப்பது போலவே புலன்களை ஆள வல்லோன் எவன், நிலைத்த அறிவு உடையோன் அவன். நரன் விஷயத்தை நினைக்கிறான், நினைப்பதால் வருவதெல்லாம் பற்று, பற்றினால் வருவது ஆசை, ஆசையினால் வருவது கோபம், கோபத்தால் மதிமயக்கம், அதனால் வரும் தடுமாற்றம், தடுமாற்றத்தினால் புத்திநாசம், புத்திநாசத்தினால் வீழ்கிறான். அர்ஜுனா உனக்கான கடமையை செய் அர்ஜுனா. செயலின்மையின் செயல் சிறந்தது, இல்லையேல் உனது உடலை பராமரித்தலும் ஆகாது. கௌந்தேயா யஜ்ஞபாவமில்லா செயல்கள் உலகை பந்தப்படுத்தும். ஆகையால் உயர்ந்த யஜ்ஞபாவத்துடன் செயலை நன்கு செய்வாயாக. சான்றோர் செய்யும் செயல் எதுவோ அதையே உலகோர் செய்திடுவார். அவர் செல்லும் வழியே நல்வழியா, உலகம் அவர் பின் சென்றிடுமே. என்னில் செயல்களை அர்ப்பணித்து ஆத்மாவில் மனதை வைத்து ஆசை அகந்தையை விட்டொழித்து சஞ்சலமின்றி யுத்தம் செய். பொருட்களில் விருப்பு வெறுப்புகள் உண்டு, இவற்றுக்கு அடிமையாகாதே, இவை மனிதனின் பகைவனே. நன்றே செய்யினும் பிறர் தர்மம் தருவதென்பதே அச்சமே. பிறர் தர்மம் பார்க்காது தன் தர்மம் நோக்கு, இறப்பே வரினும் தன் தர்மம் மேலா. எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் தழைத்தோங்குதோ, அப்போதெல்லாம் என்னை நானே தோற்றுவிக்கிறேன். பாரதா யார் எப்படி வழிபடுவாரோ அப்படியே அருளுவேன் பார்த்தா. மனிதர்கள் எல்லா விதத்திலும் என்னையே பின்பற்றுகிறார்கள். குணச்செயலின் அடிப்படையில் 4 வகை பிரிவினை படைத்தேன். நானே செய்தவன் எனினும் நான் செய்யாதவன் என்று அறிவாய். தானாக வருவதில் திருப்தி, இருமை கடந்து பொறாமையற்று, நிறைவிலோ நிறைவின்மை தனிலும் சமநிலை உடையான் பந்தமடையான். ஞானம் போல் தூய்மை தரவே இவ்வுலகிலே எதுவும் இல்லையே. நாளடைவிலே யோகியானோன் தன்னில் தானே ஞானமடைவான். ஸ்ரத்தையொடு பரத்திலே ஒன்றி புலனாள்பவன் ஞானமடைவான். ஞானோ பெற்றவன் விரைவில் மேலான அமைதியில் நிலை
உலகில்லை பரவுலகிலும் சுகமுமில்லை. பிரம்மத்தில் அடைக்கலம் மேதி பற்றின்றி செயல் செய்பவன் நற்றாமரை இலை தண்ணீர் போல் பாவத்தால் தீண்டப்படுவதில்லை. பலத்தனை பாராத செயல்கள் செய்வோன் துறவியும் யோகியும் அவனே. வேள்வியையும் செயல்களையும் தவிர்த்தோன் துறவியாக. தன்னை தன்னால் தாழ்த்தி கொள்ளாதே, தன்னை தன்னால் உயர்த்தி கொள்வாயே. தனக்கு தானேதான் நண்பன், தனக்கு தானேதான் பகைவன். திடமான புத்தியால் மனதை ஆத்மாவில் நிலைக்கச் செய்து சிறிது சிறிதாய் அமைதி பெற்று வேறெதுவும் சிந்திக்கலாகாது, வேறெதுவும் சிந்திக்கலாகாது. எங்கெங்கு அலைந்தலைந்து மனம் செல்லுமோ திடமில்லா சஞ்சல மனத்தை அங்கங்கு நிறுத்தியதை ஆத்மாவின் நிலைக்கச் செய்திடுக. யோகத்தில் நிலைத்து நின்று எதிலும் சம பார்வையுள்ளவன் அனைத்துயிர்களில் தன்னையும் தன்னில் அனைத்தையும் காண்கிறான். உலகை எந்தன் மயமாய் காண்பவன் என்னில் உலகு அனைத்தும் காண்பவன். அவனை நான் பிரிவதில்லை, அவனும் என்னை பிரிவதில்லை. மனதை கட்டுப்படுத்தாதவன் யோகமடைய இயலாது. ஆனால் பயிற்சி முயற்சியால் இயலும் என்பதன் கருத்து. தனஞ்சயா இன்னும் கே, என்னை காட்டிலும் மேலானது எதுவுமே இல்லை. தனஞ்சயா நூலில் கோர்த்த மணிகள் போல் உலகமெனை ஆதாரமாய் வைத்து ஆடுது. ஆசையும் பற்றும் நீங்கிய பலவான்களின் பலமும் நானே. உயிர்களில் தர்மத்தின் முரண்படா ஆசையும் நானே. பரதர்ஷபா தெய்வீக குணங்களாலான என் மாயையை கடப்பது அரிது. யார் என்னை சரணடைகின்றாரோ அவரே மாயையை கடந்திடுவர். துன்புறுவோர் பொருள் நாடுவோர் அறிய விழைவோர் ஞானிய. நால்வகை நல்வினையாளர்கள் பூஜிப்பரேனையே பரதர்ஷபா. இடையரா யோகம் மாறா பக்தி கொண்ட ஞானியே சிறந்தவன். ஞானிக்கு நான் இனியவன், ஞானியோ எனக்கு இனியவன். இறுதி காலத்தில் எதை எதை நினைத்து உடலை துறக்கின்றானோ அதன் தன்மையை பெற்று அதையே அவனும் அடைகின்றான். கௌந்தேயா எனவே எல்லா காலத்திலும் எனையே எண்ணி போரிடுவாய். அர்ப்பணித்த மனம் புத்தியால் ஐயமின்றி என்னை அடைவாயே. வேறு எண்ணமின்றி என்னை எப்போதும் இடையராதெண்ணி ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு எளிதில் அகப்படுவேன் பார்த்தா. வேறெதும் எண்ணாமல் என்னையே முறையாய் வழிபாடு செய்து என்னையே நாடுவோரின் யோகக்ஷேமத்தை காக்கின்றேன்.
எச்செயல் செய்திட முனைந்தாலும் யாகமும் தானமும் செய்தாலும் எத்தவமாயினும் கௌந்தேயா எனக்கே அர்ப்பணம் செய்வாயே எனக்கே அர்ப்பணம் செய்வாயே மிகவும் கொடியவனானாலும் எனையன்றி வேறு நாடாதவன் நன்முயற்சி உளோ நாதலால் அவன் சாது என்பதன் கருத்து அவன் சாது என்பதன் கருத்து அவனே விரைவில் தர்மாத்மாவாகிறான் நித்திய சாந்தியை அடைகின்றான் எனதன்பன் அழிவதில்லை கௌந்தேயா இதை அறிவுறுத்து அர்ஜுனன் கண்ணனை கேட்கின்றான் யோகியே உன்னை எப்போதும் சிந்தித்தறிவது எங்கனம் எந்தெந்த ரூபங்களில் உனையே தியானிப்பதெப்படி பகவானே மகரிஷிகளில் பிருகுனா பதங்களில் ஓங்காரம் நான் யஜ்ஞங்களில் ஜபயஜ்ஞம் நான் மலைகளில் இமயம் நான் தூய்மையாக்குவதில் காற்று நான் ஆயுதமேந்தியோரில் ராமன் நான் மீன்களில் வலிய மகரம் நான் நதிகளில் புனித கங்கை நான் சாமங்களில் பிருகத் சாமம் நான் பாவகையில் காயத்ரி நான் மாதங்களில் மார்கழி நான் ரிதுக்களில் வசந்தம் நானே வசந்தம் நானே பரந்தாமா பரமேஸ்வரா தாங்கள் தங்களை எப்படி கூறினீரோ அப்படி உங்களின் மகத்தான ரூபத்தை காண ஆவல் புருஷோத்தமா ஆனால் உன் கண்களால் என்னை காண இயலாது அறிவாய் தெய்வீக பார்வை தருகிறேன் தருகிறேன் நீ காண விரும்பியதை பார்த்திபா சஞ்சயன் உரைத்தான். பற்பல முகங்களும் கண்களும் பலவித அதிசய காட்சிகளும் பல திவ்யாபரணங்களும் தெய்வீக ஆயுதங்களும் ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் 1000 சூரியன் உதிக்கும் ஒளி அந்த பரமாத்மாவின் ஒளிக்கு நிகராக கூடும். அர்ஜுனன் உரைத்தான். முதல் நடு முடிவில்லா அளவிலா சக்தி அளவிலா கைகள் கைகளில் ஏந்திய ஆயுதங்கள் அனல் பறக்கும் விழிகள் தடல் படுத்தியே வாயாக தன் பேரொளியால் அகில உலகங்களை ஆட்டும் உனை பார்க்கின்றேன். பாராளும் வேந்தர் கூட்டத்துடன் திருதராஷ்டிரரின் புத்திரர்களும் பீஷ்மரும் துரோணரும் தேரோட்டி மகனும் 1000 யுத்த வீரர் கொண்ட சேனைகளும் கோர பற்களோடு பயம் தருகின்ற உமது வாய்களில் விரைவாய் நுழைகின்ற
மாதவா கேசவா மதுசூதனா முதன்மையான உம்மை அறிந்திடாமல் நோக்கம் அறியேன் அருள் புரியுங்கள் அருள் புரியுங்கள். உலகங்களை அழிக்கின்ற மகா பிரளய காலம் நானாவே இந்த மக்களை அழிக்கவும் முனைந்துள்ளேன். நீ இல்லாமல் போனாலும் எதிர் சேனைகளில் உள்ள வீரர் யாவரும் இருக்க மாட்டார். ஆகையால் நீ எழுந்து எதிரிகளை வென்று புகழெய்தி திருநிறை ராஜ்யம் ஆழ்வார். முன்பே இவர்கள் என்னால் கொல்லப்பட்டனர். இடக்கை வீரா கருவியாய் மட்டுமே இரு. பகவான் உரைத்தார். எங்கும் எதிலும் சமமதியுடன் புலங்கள் அனைத்தும் வென்று உலக நன்மைக்காய் வாழ்கிறாரோ அவரே என்னை வந்தடைகிறார். உலகிற்கு பதற்றமே தராதவன் உலகத்தால் பதற்றமே கொள்ளாதவன் களிப்பு சினம் பயம் கொதிப்பு இல்லா பக்தன் எனக்கினியவன். பகவான் உரைத்தார். ஆத்ம தியானத்தால் சிலர் ஞான யோகத்தால் சிலர் கர்ம யோகத்தால் சிலர் தன்னில் தன்னை உணர்வாரே. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ வேற்றுமையை பிரகிருதியிலிருந்து உயிர் பிரிவை ஞான கண்ணால் அறிவார் எவரோ அவரே பரமனை அடைவார். பகவான் உரைத்தார். சத்வம் இன்பத்தில் இணைக்கும் ராஜசம் செயலில் இணைக்கும் தாமசம் ஞானத்தை மறைத்து கவனமின்மையில் இணைக்கும். வையமெங்கும் ஒளிர்விக்கும் சூரியனில் உள்ள ஒளியும் நிலவில் தீயில் உள்ள ஒளியும் எனது ஒளியே என்றறிவார். தெய்வீக பண்புகள் விடுதலையாக்கும் அசுர பண்புகள் அடிமைப்படுத்தும். தெய்வத்தன்மையுடன் பிறந்தவன் நீ
வருத்தம் கொள்ளாதே கௌந்தேயா. பகவான் உரைத்தார். வேதம் ஓதுதல் பயிலுதல் மென்மையான உண்மையான இனிய நலம் தருவதான வாய்மொழியே வாக்கு தவமா. மன அமைதி அன்புடைமை மௌனம் சுய கட்டுப்பாடு உள்ள தூய்மை என்றிவற்றை மனத்தின் தவம் எனச் சொல்வர். ஸ்ரீ பகவான் உரைத்தார். மறைப்பொருளின் மறைப்பொருளாம் ஞானம் என்னால் கூறப்பட்டது. முற்றும் இதை ஆராய்ந்த பின் எப்படி விருப்பமோ அப்படி செய். என்னில் மனதினை வைத்து என்னையே போற்றி வழிபடு. என்னையே அடைவாய் திண்ணமிது உறுதியளிக்கிறேன் அன்பனே நான். அர்ஜுனன் உரைத்தான். அச்சுதா, உம் பேரருளால் மோகம் அழிந்து ஐயம் நீங்கு தெளிவு பெற்றவனானேன். உன் சொற்படியே செய்திடுவேன். சஞ்சயன் உரைத்தான். எங்கு யோகேஸ்வர கிருஷ்ணனும் வில்லேந்திய பார்த்தனும் உள்ளனரோ அங்கு செல்வம், வெற்றி, வளம், நீதி இவை அனைத்தும் நிலைக்கும் என்பது என் கருத்து.